இணைய நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் சொல்லப்போற புத்தகம் வந்து தமிழர்களால் மிகவும் கொண்டாடப்பட்ட ஒரு புத்தகம். "ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்." ஜெயகாந்தனால் எழுதப்பட்ட இந்த நாவல் வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட தமிழ் தமிழ் புத்தக வாசிப்பு பழக்கம் உடைய எல்லாருமே படிச்சிருக்கிற ஒரு புக்கு. தமிழ்ல வந்து எவர்கிரீன் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து அஃப்கோர்ஸ் கல்கியுடைய வந்தியத்தேவன், அதுக்கப்புறம் வந்து நா பார்த்தசாரதியுடைய அரவிந்தன், குறிஞ்சி மலர்ல வர அரவிந்தன் வந்து எல்லாராலுமே ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு கேரக்டர். அதே மாதிரி இந்த இந்த ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் அப்படி இல்லை, இந்த புத்தகத்தில் வர ஹென்றி மறக்கவே முடியாத ஒரு ஒரு கதாபாத்திரம். இப்படி ஒரு கேரக்டர் வந்து எப்படி இவர் பண்ணாரு அப்படிங்கிறது இன்னுமே ஒரு மிரட்சியா தான் இருக்கு. எப்படி இவ்வளோ ஒரு மனிதன் இப்படி இருக்க முடியுமா? இவ்வளோ ஒரு ஐடியலிஸ்டிக்கா ஒரு மனிதனால் இருக்க முடியுமா? இப்படி ஒரு மனிதன் இருந்தால் எப்படி இருக்கும்? இருக்க முடியுமாங்கிற கேள்விக்கு பதில் வந்து இப்படி ஒரு மனிதன் இருந்தால், இப்படி நம்ம எல்லாருமே இருந்தா எப்படி இருக்கும் சமுதாயம்? அப்படிங்கிறது தான் அதுக்கான பதிலா இருக்கும்னு தோணுது. ஸோ இத பத்தி இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பா நீங்க படிச்சு பாருங்க. ஜேகேவை வந்து நம்ம எல்லாருமே ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு இப்போயே நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம். பட் இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து படிக்கும்பொழுது இப்போ இருக்கிற இந்த யங் ஜென்ரேஷன் வந்து இதை படித்தால் எப்பேற்பட்ட ஒரு 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 மகத்தான கலைஞர்கள்லாம் நம்ம கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வந்து மிஸ் பண்ணாமல் படிங்க. படிச்சுட்டு தான் என்னோட உங்கள் கருத்தை ஷேர் பண்ணுங்கள். படிக்காமல் இருந்தால் மிஸ் பண்ணாமல் படிங்க. கூடிய விரைவில் வேற ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.